Hello friends, welcome back to Varuni kitchen and vlogs. இன்னைக்கு வீடியோல பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி குயிக்கா ஆனா ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் போட்டு தான் பிரியாணி பண்ண போறோம். அதை பண்றதுக்கு நான் ஒரு 150 ml எண்ணெய் எடுத்துர்க்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 ஏலக்காய், 3 சின்ன துண்டு பட்டை, அது கூடவே ஒரு 6-7 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் 300 கிராம் வெங்காயம் எடுத்து அதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். அப்போ தான் கோல்டன் கலரில் எல்லா வெங்காயமும் ஒரே கலரில் வரும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பொருளாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சின்ன குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் 2 கரண்டி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு. இதையும் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 250 கிராம் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கலரி விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே நான் ஒரு 150 கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு இன்னும் தேவைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி இந்த மாதிரி ரெடியானதுக்கு அப்புறமா நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் இந்த மசாலாலே ஊறி நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தேனோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 அளவுக்கு அரிசி எடுத்தேன், அதனால் அதே அளவுக்கு 1/4 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நான் சேர்த்த தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, அதனால் எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 3/4 கிலோ அரிசி எடுத்து அதை 2 தடவை கழுவிட்டு 3வது தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, இதில் நம்ம அந்த அரிசியை சேர்த்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா வாசனையாக வேணும்னா நம்ம கிராம்பு, ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் நம்மளுக்கு நல்லா கொதி வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் கலந்து தம் போடலாம் வாங்க.
சாதத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக கலருங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக கலரிட்டிங்கன்னா சாப்பாடு எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக கலருங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதிலேருந்து கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பாத்திரத்தோட மூடி இதுதான் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே சுடு தண்ணி வைக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெயிட் மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மூடி கூட நம்ம மூடிக்கலாம். அது நம்மளுக்கு மேலே சுடு தண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு அதில் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் 10 நிமிஷம் ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி செய்ய தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சால் கூட பர்ஃபெக்டாக வரும். எப்படி வந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.